அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வாவல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அரை கிலோ வாவல் மீன் சுத்தமாக கழுவி தனியாக வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சின்னதாக 4 துண்டு தேங்காவை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளியை இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாம் எண்ணெயில் வெடிக்கட்டும். கருகிராமல் இப்போ நம்ம கிண்டி விடலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு முறை கிண்டி விடுவோம். கீரிய 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பெரிய துண்டா நறுக்கிய ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கிண்டி விட்டுக்குவோம். மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகம் தூள், ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தூள், கடைசியாக ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கரைச்ச புளியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது கலக்கி விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வரட்டும். இப்போது மூடி போட்டுக்கலாம். மூடியை திறந்து ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரையில் தான் மீனை போடணும்.
கொதி வந்துருச்சு. இப்போ மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சு மூடி போட்டுக்கலாம். மூடியை திறந்து இப்போ லைட்டாக கிண்டி விடலாம். ரொம்ப கிண்டிட்டா மீனும் உடஞ்சிரும். இன்னும் 5 நிமிஷம் மூடி வைப்போம். மீன் வெந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் வெந்துருச்சு. அரைச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். ஒரு முறை லைட்டாக கிண்டி விடலாம். ஒரு கொதி வரட்டும். மல்லி இலைகளை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் 3 பேர் தான். 1/2 கிலோ மீனில் குழம்பு வச்சுருக்கோம். நீங்களும் மண் சட்டியில் குழம்பு வச்சு பாருங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாவல் மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.